பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் திட்டம் குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அளித்த பேட்டியில், டில்லி, ஹைதராபாத் விமான நிலையங்கள் 5000 ஏக்கருக்கு மேல் உள்ளது. தமிழகத்தில் மட்டும்தான் சென்னை விமான நிலையம் 1000 ஏக்கரில் உள்ளது. அதிக பயணிகளை கையாள வேண்டும். மோடி ஆட்சிக்கு வந்தபோது 73 விமான நிலையங்கள் இருந்தது. தற்போது 108ஆக உயர்ந்துள்ளது. சென்னை புதிய விமான நிலையத்துக்கு அதிமுக அரசு கொடுத்த பட்டியலில் பரந்தூர் இருந்தது. திமுக அரசும் பரந்தூரை தேர்வு செய்தது. மத்திய அரசு விமான நிலையத்தை வழங்குகிறது. நிலத்தை மாநில அரசு தெரிவிக்கிறது. நிலத்தை தேர்வு செய்வதில் மத்திய அரசுக்கு பங்கு இல்லை. மாநில அரசு தேர்வு செய்து தந்த இடத்தில் மத்திய அரசு ஆய்வு செய்து அனுமதி அளிக்கிறது. தமிழகத்தில் ஆக்கப்பூர்வமான அரசியல் இருக்க வேண்டும். அனைத்திலும் அரசியல் செய்யக்கூடாது. நடிகர் விஜய் கட்சி துவங்கி ஓராண்டு ஆகிறது. அவர் இதுவரை ஏன் பரந்தூர் செல்லவில்லை? பரந்தூர் மக்கள் 900 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி ஓராண்டு ஆகிறது. ஆனால் இதுவரை ஏன் பரந்தூர் மக்களை சென்று சந்திக்கவில்லை? கட்சி தலைவராக ஏன் கடிதம் எழுதவில்லை? அரசியலா, ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையா என்பதை தெரிவிக்க வேண்டும். கட்சி ஆரம்பித்து ஓராண்டிற்கு பின் ஏன் செல்ல வேண்டும்? இந்த விவகாரத்தில் மத்திய அரசை ஏன் உள்ளிழுக்க வேண்டும்? இவ்வாறு தமிழக வெற்றிக்கழக கட்சியின் தலைவர் விஜய் பேசியதை சுட்டிக்காட்டி உள்ளார் அண்ணாமலை அவர்கள்.